the complex integration வந்து examination point of view attain Lorentz series. If f of z is equal to z by z minus 1 into z minus 2. If 1 less than mod z less than first இதை partial fractionல தனித்தனி functions-ஆ பிரிக்கணும். z by z minus 1 into z minus 2 is equal to a divided by z minus 1 b divided by z minus 2. We get z is equal to a into z minus 2 plus b into z minus 1. When the term 0 anna z க்கு 1 போட்டோம்னா இந்த term 0 ஆயிரும். Put z is equal to 1, then we get 1 is equal to a into 1 minus 2. 1 minus 1 0. When the term eliminate ஆயிடும். 1 minus 2 minus 1. Minus 1 into a minus a. Therefore a is equal to minus 1. இது 0 ஆகிறதுக்காக put z is equal to 2. Then we get 2 is equal to a into 2 minus 2 0. 0 into a 0. b into 2 minus 1. b is equal to 2. Then substitute the value of a and b. Then we get z by z minus 1 into z minus 2 is equal to minus 1 by z minus 1 plus 2 by z minus 2. இப்போ இந்த zங்கிறது 1 விட பெருசா இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இந்த z வெளியே எடுக்கிறோம். அப்ப z வெளியே எடுத்தோம்னா 1 வந்துரும். minus 1 by z plus 2 by இங்க 2 பெருசு, அதனால இந்த minus 2 வெளியே எடுக்கிறோம். 1 minus z by 2. இந்த minus 2ல minus 2 காமனா வெளியே எடுத்தோம்னா 1 வந்துரும். z minus 2 இல்லாதனால அப்படியே minus 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம். a plus b by z plus 1 நம்ம f ஸ்கொயரா இருந்தால் c by z minus 2 plus d by z minus 2 whole square. இப்போ இதே z minus 2 whole cube இருந்தா என்ன பண்ணும்? plus e by z minus 2 whole cube னு வெச்சுக்கறோம். இப்போ the numerator z cube is equal to a into z plus 1 into z minus 2 whole square plus b into z minus 2 whole square plus c into z plus 1 into z minus 2 plus d into z plus 1. இப்போ இந்த term 0 ஆனா z க்கு minus 1 போட்டோம்னா 0 ஆயிரும். அப்ப இந்த minus 1 cube minus 1 வந்துரும். the minus 1 plus 1 0 ஆயிடும். the b minus 1 minus 2 whole square. இப்போ இங்க minus 1 போடுறப்ப இந்த term cancel ஆயிடும், இந்த term cancel ஆயிடும். இப்போ minus 1 is equal to b into minus 3 square. இப்போ minus 1 by 9 is equal to b. இப்போ z க்கு பதிலா the second function 0 ஆகிறதுக்காக இங்க minus 2 இருக்கிறதுனால plus 2 போடுறோம். அப்ப 2 cube is equal to a into 2 plus 1. இங்க இந்த 2 minus 2 ங்கறப்ப என்ன ஆயிடும்? இந்த term 0 ஆயிடும். அதனால அதை போட வேண்டாம். 2 minus 2 again இதுவும் 0. 2 minus 2 இந்த term 0 ஆயிடும். இந்த d மட்டும் கிடைக்கும். இந்த 2 cubeங்கிறது 8. 8 divided by 3 is equal to d. இப்போ நம்ம bd கண்டுபிடிச்சிட்டோம்.
AC கண்டுபிடிக்கணும். அதுக்காக equating the light coefficients, then we get z cube and the z square. இந்த left hand sideல 1z cube இருக்கு, அதனால 1z 1. இப்போ இது az, இங்க ஸ்கொயர் வருது, z square into az cube, அதனால a term வரும். இந்த b ல z cube வராது, c ல z cube வராது, d ல z cube வராது. அப்ப a யோட வேல்யூ 1. இந்த z square ஈக்குவேட் பண்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல z square இல்ல, அதனால அது 0. இங்க ஒரு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. a ஸ்கொயர் z ஸ்கொயர் minus 2ab minus 2z into 2 minus 4z. இந்த z into minus 4zங்கிறப்ப minus 4z ஸ்கொயர் வந்துரும். இந்த 1 into z ஸ்கொயர்ங்கிறப்ப ஒரு z ஸ்கொயர் வந்துரும். அப்ப minus 4z ஸ்கொயர் plus 1z ஸ்கொயர் 3z ஸ்கொயர் ஆயிரும். அப்ப 3az ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே z ஸ்கொயர் வருது, அப்ப b into z ஸ்கொயர் bz ஸ்கொயர், cz into z cz ஸ்கொயர். அப்ப 3a minus c is equal to b. இப்ப a வந்து 1 ன்னு பார்த்துட்டோம். அப்ப 3 into 1 3, c வந்து தெரியாது, அதனால இந்த b இங்க கொண்டு வந்துறோம். அப்ப c இங்க வச்சுக்கிறோம். இப்ப b வந்து -1/9, இங்க மைனஸ் b ன்னு வரதுனால +1/9. இப்ப LCM எடுத்தோம்னா 27 + 1 28/9 is equal to c. இப்போ நம்ம a b c d யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நான் அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். z³ by z plus 1 into z minus 2 whole square is equal to a 1 plus b minus 1/9 by z plus 1 c plus 28/9 by z minus 2 d 8/3 by z minus 2 whole square. இப்போ இதை தனித்தனி பின்னமா பிரிச்சிட்டோம். இன்னும் அப்படியே வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷனை பயன்படுத்தி அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டியதுதான். 1 minus 1/9, இங்க சேம் 1 less than mod z less than 2 கொடுத்திருக்கான். அப்ப இங்க z பெருசு, அதனால என்ன பண்றோம், இந்த z காமனா வெளியே எடுத்துறோம். into 1 plus 1/z plus 28/9, இங்க 2 பெருசு, அதனால இந்த -2 வெளியே எடுக்கிறோம். 1 minus z/2 8/3. அதே மாதிரி இங்கேயும் -2 தான் பெருசு, -2 ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துறோம். 1 minus z/2 whole square. 1 minus 1/9z. இந்த term அப்படியே மேல போனா இங்க பவர் +1 இருக்கு. 1 plus 1/z whole power -1 வந்துரும். இது -14/9 into 1 minus z/2 whole power -1 வந்துரும். இது -2 whole square 4, 8/4 2 வந்துரும். 2 divided by 3 into 1 minus z/2 whole square. 1 minus 1/9z. இது 1 plus x power -1. 1 minus x plus x square minus x cube and so on. Then we get 1 minus 1/z plus 1/z square minus 1/z cube and so on. Minus 14/9. இது again 1 minus x power -1. 1 plus x plus x square and so on. Plus 2/3. இது 1 minus x power -2. 1 plus 2x plus 3x square and so on. 1 plus 2 into z/2 plus 3 into
Z by 2 whole square. It is Lorentz series for the given problem. This is all the question.